ஆன்மீக ஐதீகங்கள். ஆதிசங்கரர். ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஆதிசங்கரின் சிறப்புகள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். கேரளாவில் காலடி என்னும் இடத்தில் ஆரியாம்பாள் சிவகுரு தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் சங்கரர். இவர் கௌடபாதரின் சீடரான கோவிந்த பகவத் பாதரிடம் வேதம், வேதாந்தம் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்து ஆதிசங்கர பகவத் பாதர் என்ற பட்டத்தையும் பெற்றார். தாயின் அனுமதியுடன் சந்நியாசம் பெற்ற ஆதிசங்கரர் அனைத்து ஜீவன்களிலும் இருக்கும் பிரம்மம் ஒன்றே என்னும் அத்வைத சித்தாந்தத்தை போதித்தவர். இந்து மதம் பல பிரிவுகளாக பிளவுபட்டிருந்த காலத்தில் அவற்றை ஒன்றாக்கி வழிபாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி அருளியவர் ஆதிசங்கரர். தென்னிந்தியாவில் சாரதா பீடம், சிருங்கேரி, மேற்கில் துவாரகா பீடம், வடக்கில் ஜோதி மடம், கிழக்கில் கோவர்த்தன பீடம் என 4 விதமான அத்வைத பீடங்களை நிறுவியவர். தெய்வீக உலகில் ஆதிசங்கரர் உருவாக்கியதுதான் ஸ்ரீசக்கர வழிபாடு. ஆதிசங்கரர் அம்பிகை வழிபாட்டிற்காக சில தலங்களில் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரத்தில் விஞ்ஞானமும் துல்லியமுமான கணிதமும் இருப்பதைக் கண்டு இன்றைய விஞ்ஞானிகளும் கூட வியக்கின்றனர். காஞ்சி காமாட்சி, கொல்லூர் மூகாம்பிகை, காசி அன்னபூரணி, திருவொற்றியூர் திரிபுர சுந்தரி, திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி, மாங்காடு காமாட்சியம்மன் திருக்கோயில் உள்ளிட்ட பல தலங்களில் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார். 9 கட்டுகள் கொண்ட இந்த ஸ்ரீசக்கரம்தான் அம்பாள் சாந்தமாகி உறையும் இடமாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீசக்கரங்களை தரிசித்தாலே எல்லா நலன்களும் கிடைக்குமாம். மனித குலம் பிறவி பிணியினால் படும் துன்பங்களில் இருந்து விடுபட பல அற்புதமான ஸ்லோகங்களையும் இயற்றியருளியுள்ளார் ஆதிசங்கரர். அப்படி ஆதிசங்கரர் அருளிய மகிமைகள் நிறைந்த முக்கியமான சில ஸ்லோகங்கள் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். எப்பேற்பட்ட வறுமை துன்பமாக இருந்தாலும் அது நீங்கி மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளியதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம் என்னும் மாமருந்து. எங்கெல்லாம் கனகதாரா ஸ்தோத்திரம் ஒலிக்கிறதோ அங்கு தங்கமழை பொழியும் என்றும் கூறப்படுகிறது. மகாலட்சுமியை வணங்கி தினமும் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தும் கேட்டும் வந்தால் மகாலட்சுமி தேவியின் அருளோடு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குமாம். ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தர்ய லகரி பக்தி இலக்கியத்தில் ஒரு மாணிக்கம். சௌந்தர்ய லகரி என்பதற்கு அழகின் அலைகள் என பொருள். அம்பிகையின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அம்பாளின் கருணையையும் சொல்வது சௌந்தர்ய லகரி. தேவியின் அழகை விளக்கும் விதமாக பாடியுள்ளார் ஆதிசங்கரர். மகாலட்சுமி தேவி கருணையே வடிவானவள். அவளிடம் நாம் கேட்கும் அனைத்தும் தாயிடம் கேட்பவை போல உடனே கிடைக்கும். சௌந்தர்ய லகரியில் அமையப்பெற்றுள்ள ஒவ்வொரு பாடலும் மகாலட்சுமி தேவியை போற்றி புகழ்வதாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. இப்பாடலை தினந்தோறும் உச்சரித்து வருபவர்கள் செய்யும் சிறிய நல்ல செயல்களுக்கு கூட பன்மடங்கு புண்ணியம் வந்து சேருமாம்.
ஒரு சமயம் கடும் வயிற்று வலியால் அவதியுற்று வந்த ஆதிசங்கரர் தன் வயிற்று வலி தீர வடநாட்டில் இருந்து புறப்பட்டு பல திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வந்தாராம். இருப்பினும் அவரின் நோய் தீர்ந்த பாடில்லையாம். அச்சமயம் அறுபடை வீடுகளில் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் அருள்மிகு செந்திலாண்டவரை மனமுருகி வேண்டி அங்கு வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதியை சாப்பிட்டதும் அவரின் வயிற்று வலி நீங்கியதாம். இதனால் மகிழ்ச்சியடைந்த ஆதிசங்கரர் முருகப்பெருமானை போற்றி 33 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் இயற்றியுள்ளார். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை யார் ஒருவர் மனமுருகி முருகனை வேண்டி பாராயணம் செய்கிறாரோ அவரின் நோய்கள் மற்றும் தீராத பிரச்சனைகளும் தீர்ந்து நல்வழி அடைவார்கள் என்று கூறப்படுகிறது. அதேபோல கிரகங்கள் மற்றும் அவற்றால் ஏற்படும் தோஷங்களில் இருந்து விடுபட ஆதிசங்கரர் அருளியதுதான் 27 நட்சத்திரங்களுக்குரிய ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா என்னும் சக்தி மிகுந்த ஸ்லோகம். இதில் அவரவர் நட்சத்திரத்திற்குரிய ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் செய்து வர சகல காரியங்களிலும் வெற்றி உண்டாகுமாம். மேலும் வேண்டுமன கிடைக்க, பாவங்கள் அழிய, மோட்சம் கிடைக்க, நீதி கிடைக்க, மன அமைதி தீர, நோய்கள் அகல, சகல செல்வங்களும் பெற என பல்வேறு மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் உலகுக்கு அருளியவர்தான் ஆதிசங்கரர். மக்கள் வாழ்வை மேம்படுத்த மகான்கள் இந்த உலகில் அவதரிக்கின்றனர். அப்படி சிவனின் அம்சமாக இந்த மண்ணில் தோன்றி நாடு முழுவதும் யாத்திரை சென்றும் புண்ணிய பூமி பொலிவிழந்த நேரத்தில் சங்கரர் தன் குறுகிய வாழ்நாளில் இப்பூவுலகை புது பொலிவூட்டி உயிர்ப்பித்திருக்கிறார். காலடியில் பிறந்து தம் காலடி தடங்களை இப்புண்ணிய பாரதம் முழுவதும் பதித்த மகான் ஸ்ரீ ஆதிசங்கரரின் ஜெயந்தி தினத்தில் அவரை பூஜிப்போம், வளமுடன் வாழ்வோம். ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி. ஆன்மீக ஐதீகங்கள். ஆதிசங்கரர்.